அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்கே அகாடமி. இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட் 5 பயோகெமிஸ்ட்ரி அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யூரியா இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் விச் டாக்ஸிக் மெட்டீரியல்? யூரியா வந்து எந்த ஒரு நச்சு பொருளிலிருந்து உருவாகுது அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி. கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, யூரிக் ஆசிட், ஆல் ஆஃப் தி அபோவ். இங்கே வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அமோனியா இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அமோனியாவுடைய நச்சு பொருள்கள் இருந்து தான் யூரியா உருவாகுது. யூரியா சைக்கிள் ப்ரொவைட்ஸ் இன்டர்மீடியேட் ஃபார் விச் பாத்வே? அதாவது யூரியா சைக்கிள் வந்து உருவாகணும் அப்படின்னா எந்த ஒரு சைக்கிள் வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்குது? இது கொஞ்சம் முக்கியமான ஒரு முக்கிய கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: கிளைகோலைசிஸ், ஹெச்எம்பி ஷண்ட், டிசிஏ சைக்கிள், குளுக்கோனியோஜெனிசிஸ். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூரியா சைக்கிள் வந்து நடக்கிறதுக்கு இன்டர்மீடியேட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிசிஏ சைக்கிள் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். டிசிஏ சைக்கிள். வேர் டு யூரியா சைக்கிள் அக்கர்? அதாவது ஆர்னித்தின் சைக்கிள் எங்கே நடக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. மசில் சைக்கிள், லிவர் சைக்கிள், கிட்னி, ஹார்ட். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லிவரில் தான் வந்து எது நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூரியா சைக்கிள் நடக்குது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ரேட் லிமிட்டிங் ஸ்டெப் யூரியாஸ் சைக்கிள்? அதாவது எந்த ஒரு ஸ்டேஜ் வந்து லிமிட்டிங் ஸ்டெப், அதாவது லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இது பாருங்கள், சிந்தசிஸ், அதாவது ஆர்னிதியன் சைக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சிருக்கும். இதோட இது கடைசி ஸ்டேஜோ அதுதான் வந்து லிமிட்டிங் ஸ்டேஜ். சிந்தசிஸ் ஆஃப் சிட்ருலின், சிந்தசிஸ் ஆஃப் கார்பமைல் பாஸ்பேட், சிந்தசிஸ் ஆஃப் அர்ஜினைன், சிந்தசிஸ் ஆஃப் ஆர்னித்தைன். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லிமிட்டிங் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சிந்தசைஸ் ஆஃப் கார்பமைல் பாஸ்பேட் இஸ் அ லாஸ்ட் ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டேஜஸ் இதுதான். How many ATP are required? How many ATP required formation of carbamyl phosphate? Carbamyl phosphate உருவாகிறதுனால எத்தனை ATP வந்து உருவாகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. 2, 3, 4, 1. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 ATP இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் யூரியா சைக்கிள்? அது இருக்கிறதுல என்ன என்ன சிக்னிஃபிகன்ஸ்னால் அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெகுலேட்ஸ் ஆஃப் பிபி, regulates of blood volume, regulate blood flow, regulate blood pH. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதாவது ரெகுலேட் பிளட் பிஹெச், பிளட்டினுடைய பிஹெச்னுடைய அளவு வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த யூரியா சைக்கிளுடைய முக்கியமான வேலை. ஐடென்டிஃபை த சிம்பிள் லிப்பிட். இங்கே கொடுத்துருக்கிற 4ல் எது வந்து சிம்பிள் லிப்பிட் அப்படின்னு கேட்குறாங்க. சாதாரண கொழுப்பு லிப்பிட் எது, சாதாரண லிப்பிட் எது அப்படின்னு கேட்குறாங்க. லெசித்தின் அண்ட் ஃபேட்டி ஆசிட், ட்ரை அசைல் கிளிசரால். அடுத்து வந்து ஸ்டீராய்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து ட்ரை அசைல் கிளிசரால் தான், ட்ரைக்ளிசரால் அது வந்து நமக்கு சிம்பிள் லிப்பிட். ஆல் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் காம்ப்ளெக்ஸ் லிப்பிட் எக்ஸப்ட். கொடுத்துருக்கிறதுல எல்லாமே வந்து கூட்டு லிப்பிடு புரதம் தான், கொழுப்பு தான். இதில் எது வந்து இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸப்ட், அதாவது பாஸ்பேட்டிக் ஆசிட் அண்டு செராபசைட் அண்டு கார்டோலிப்பின். இதில் வந்து கொலஸ்ட்ரால் தான் வந்து காம்ப்ளெக்ஸ் லிப்பிடு இல்லை. சரிங்களா, எக்ஸப்ட். அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்? இதில் இருக்கிறதுல எது வந்து முக்கியமான கொழுப்பு, அதாவது கொழுப்பு அமிலம் அப்படின்னு கேட்குறாங்க. லினோலிக் ஆசிட் அண்டு ஒராக்டிடோனிக் ஆசிட் அண்ட் ஓலிக் ஆசிட் அண்ட் பால்மிட்டிக் ஆசிட். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லினோலெனிக் ஆசிட்ஸ் தான் வந்து எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். பைல் ஆசிட்ஸ், பைல் ஜூஸ், அந்த பைல் ஆசிட்ஸ் வந்து எதிலிருந்து உருவாகுதுன்னு கேட்குறாங்க. கொலஸ்ட்ரால், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ், பிலிருபின். அதாவது பைல் சால்ட்ஸ், அதாவது பித்த கற்களும் உருவாகிறதுக்கு இதுக்கு ஏற்கனவே ஒரு கொஸ்டின் நம்ம இருக்கும். இது வந்து கொலஸ்ட்ரால் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, பைல் ஆசிட்டு, பைல் சால்ட்டு இதெல்லாம் கேட்டாங்கன்னா கொலஸ்ட்ரால் ஞாபகம் வச்சுக்கணும். கொலஸ்ட்ராலில் தான் உருவாகுது. இன்சுலின் என்ஹான்சஸ் த அப்டேக் ஆஃப் ட்ரை கிளிசரால்ஸ் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூஸ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் என்சைம்ஸ் ஆக்டிவேட்டட் த ஃபெசிலிட்டேட் த அப்டேக்? அதாவது எந்த நொதி வந்து இந்த இன்சுலினை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின். ஹார்மோன் சென்சிட்டிவ் லைப்பேஸ், லிப்போப்ரோட்டீன் லைப்பேஸ் அண்ட் எல்சிஏடி அண்ட் அப்போசி2. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா
லிப்போப்ரோட்டீன் லைபேஸ் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். லிப்போப்ரோட்டீன் லைபேஸ் தான் ஆன்சர். அதாவது இன்சுலினை என்ஹான்ஸ் பண்ணி ட்ரை அசைல் கிளிசரால்ஸாக அடிப்போஸ் டிஷ்யூவில் மாற்றுறதுக்கு இந்த என்சைம் ரொம்ப முக்கியம். அதாவது லிப்போப்ரோட்டீன் லைபேஸ். பீட்டா ஆக்சிடேஷன், இந்த கொஸ்டின் முக்கியமான ஒரு கொஸ்டின், அதனால் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். பீட்டா ஆக்சிடேஷன் அப்படிங்கிற தியரியை யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? இது எக்ஸாம்பிள் 2017 கேட்ட கொஸ்டின். மேயர் அண்ட் வான் ஹால்மெட்ஸ் அண்ட் கிளவுட் பெர்னார்ட் அண்ட் லூயிஸ் பாஸ்டியர், ஃப்ரான்ஸ் நோப். இதுதான் வந்து ஆன்சர். இது முக்கியமான ஒரு கொஸ்டின், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் வந்து முக்கியம். சரிங்களா? அடுத்து வந்து ஒமேகா ஆக்சிடேஷன் தியரியை யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. மேயர் அண்ட் வான் ஹால்ம்சோஸ் அண்ட் வார்க்கடே அண்ட் லூயிஸ் பாஸ்டர், ஃப்ரான்ஸ் கோப்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வார்க்கேடா தான் ஆன்சர். சரிங்களா? பீட்டா ஆக்சிடேஷன் வந்து ஃப்ரான்ஸ் நோப்பு, ஒமேகா ஆக்சிடேஷன் வந்து வார்க்கடே. மல்டிபிள் ஆல்டர்னேட் ஆக்சிடேஷன் தியரி, இதுவும் முக்கியமான ஒரு கொஸ்டின். மல்டிபிள் alternate oxidation theory were proposed by Mayer and van Helmont and Workaday and Hartley and Franz Knoop. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து ஆன்சர். ஹர்ட்லே தான் ஆன்சர். சரிங்களா? பீட்டா ஆக்சிடேஷன் கண்டென்சேஷன் தியரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்கள். பீட்டா ஆக்சிடேஷன் கண்டென்சேஷன் தியரி வாஸ் ப்ரப்போஸ்டு பை, இது கொஞ்சம் முக்கியம். பீட்டா ஆக்சிடேஷன் தியரி இல்லை, பீட்டா ஆக்சிடேஷன் கண்டென்சேஷன் தியரி யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. மெக்காக்கி அண்ட் வார்க்டே, ஹர்ட்லி, ஃப்ரான்ஸ் நோப். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மெக்காக்கி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஆல்ஃபா ஆக்சிடேஷன் தியரி வாஸ் ப்ரப்போஸ்டு பை, ஆல்ஃபா ஆக்சிடேஷன் தியரி மேயர், வார்க்டே, ஹர்ட்லி அண்ட் பிகே ஸ்டம்ப்ஃப். இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின், இதான் இதுக்கு வந்து ஆன்சர். பிகே ஸ்டம்ப்ஃப். ஆல்ஃபா ஆக்சிடேஷன் தியரிக்கு வந்து ஆன்சர் வந்து பிகா ஸ்டம்ப்ஃப். ஹவு மெனி ஏடிபி ஆர் யூஸ்ட் இன் இனிஷியல் ஆக்டிவேஷன் ஆஃப் பால்மிட்டிக் ஆசிட் டு பால்மிட்டைசெல் கோயே? இது கொஞ்சம் முக்கியமான ஒரு கேள்வி. ஹவு மெனி ஏடிபி வந்து இனிஷியல் ஆக்டிவேஷன் நடக்கிறதுக்கு, அதாவது பால்மிட்டிக் ஆசிட்ஸ் வந்து பால்மிட்டைசைல் கோயேவாக மாறுறது எத்தனை ஏடிபி தேவைப்படுது? ஒரு ஏடிபி, 2 ஏடிபி, 3, 4. இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏடிபி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஒரு ஏடிபி தான் தேவைப்படும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கீட்டோஜெனிசிஸ் அக்கர்ஸ் ஒன்லி. கீட்டோஜெனிசிஸ் எதில் மட்டும் நடக்கும்? அக்கர்ஸ் ஒன்லி ரிபோசோம்ஸ் ஆஃப் லிவர், எண்டோபிளாஸ்மா ஆஃப் லிவர், மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் லிவர், ஆல் ஆஃப் தி அபோவ். இதுக்கு வந்து முக்கியமான இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் லிவரில் தான் கீட்டோஜெனிசிஸ் இதில் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? கீட்டோஜெனிசிஸ் மைட்டோகாண்ட்ரியா ஆஃப் லிவர். அசிட்டேட் 3-hydroxybutyric acid and acetone are collectively referred to as. இதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்க. 3-hydroxy acid and acetone இதெல்லாம் என்னென்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அதாவது குல்டாமைன், மெத்தியோனின், அர்ஜினைன் இதெல்லாம் வந்து அமினோ ஆசிட்ஸ். இந்த கீட்டோன் இது மட்டும்தான் கீட்டோனில் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். Carbohydrate, oxaloacetic acid, thymine and pyrophosphate and alpha beta acids and such as pyruvic acids and alpha beta glutaric acids is also known as. இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹோமோகீட்டோஜெனிக் சப்ஸ்டன்ஸ், ஆன்டி கீட்டோஜெனிக் சப்ஸ்டன்ஸ், ஸ்டிமுலேட்டர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் நன் ஆஃப் தி அபோவ். இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்டி கீட்டோஜெனிக் சப்ஸ்டன்ஸ். கீட்டோன் வந்து உருவாகாமல் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் இது எல்லாமே. எதுன்னு பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டு, ஆக்சலோசிட்டிக் ஆசிட்டு, தைமின், pyrophosphate, alpha keto acids and pyruvic acids and alpha beta glutaric acids. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கீட்டோஜெனிக் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? ஒருவேளை மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்டு இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். which cycle helps the acetoacetyl CoA then split into thylose 2-acetyl CoA which then oxidized by carbon dioxide and water உருவாகுது. the liberation of the energy. இந்த சைக்கிள் என்னன்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. விச் சைக்கிள், அதாவது எந்த சைக்கிள் வந்து ஹெல்ப் பண்ணுது? அசிட்டைல் கோயாவிலேருந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டு தைலோஸ்லேருந்து அசிட்டைல் கோயாவாக வருது. அப்போது வந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குது. அதன் மூலமாக நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. சரி, இந்த சைக்கிளுக்கு பேர் என்ன? ஹெக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் சன்ட்டு அண்ட் கிரெப்ஸ் சைக்கிள், கிளைகோலைசிஸ், கிளைகோஜெனிசிஸ். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிரெப்ஸ் சைக்கிள் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கிரெப்ஸ் சைக்கிள் தான் இதுக்கு வந்து ஆன்சர்.
glycerol is activated by ATP in the presence of enzymes glycerokinase 2 என்னவா மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. கிளிசரால் வந்து ஆக்டிவேட்டட் பை ஏடிபி மூலமாக கிளிசரால் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த presence ஆஃப் த என்சைம் கிளைசரோகைனேஸ் இருக்குது. அப்போ அது என்னவா மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாவா, இல்லை ட்ரைகிளிசரைடா, இல்லை ஆல்ஃபா கிளிசரோ பாஸ்பேட்டா, ஆல்ஃபா பீட்டா டைகிளிசரோ பாஸ்பேட்டான்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா கிளிசரோ பாஸ்பேட்டா தான் மாறும். அதாவது ஏடிபி ப்ரெசன்ஸில் இருக்கும்போது கிளிசரோகைனேஸ் மூலமாக கிளிசரால் வந்து ஆல்ஃபா கிளிசரோ பாஸ்பேட்டா மாறுகிறது. தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.